ஹை ப்ரோக்ராமர்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் Esprit. இன்றைக்கி நம்ம வீடியோவில் மெசேஜரை க்ரியேட் பண்ண போகிறோம். அதுவும் ரொம்ப சிம்பிளாக, காம்ப்ளிகேட் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். விஎஸ் கோடில் me.py அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இன்னொரு விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த விஎஸ் கோடில் friend.py அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் இந்த பிசிலே 2 விஎஸ் கோடை வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட இருந்து ஃப்ரெண்டுக்கும் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து நமக்கும் மெசேஜ் சென்ட் பண்ண போகிறோம். நீங்கள் இதை செப்பரேட் பிசியில் கூட நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த me.py தான் சர்வராக இருக்கும், friend.py கிளைண்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போது இந்த அப்ளிகேஷனை பில்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு me.pyயில் கோட் பண்ணலாம். இம்போர்ட் சாக்கெட். ஆக்சுவலாக இந்த சாக்கெட்டுன்ற லைப்ரரி ப்ரீ இன்ஸ்டாலாகவே வரும் பைத்தானுக்கு. ஸோ நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஹோஸ்ட்டுன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறோம். ஹோஸ்ட் ஈக்குவல் டு இந்த சிங்கிள் கோட்குள்ளே லோக்கல் ஹோஸ்ட் ஐபி அட்ரஸ் எழுதணும். அது என்ன லோக்கல் ஹோஸ்ட் ஐபி அட்ரஸ்னால் 127.0.0.1. ஸோ இதுதான் டிஃபால்ட்டாக லோக்கல் ஹோஸ்ட் ஐபி அட்ரஸ். ஓகே ப்ரோ, இது எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுதான் டிஃபால்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோமில் லோக்கல் ஹோஸ்ட் ஐபின்னு சும்மா டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக இங்கே 127.0.0.1. ஸோ இதுதான் லோக்கல் ஹோஸ்ட் ஐபி. நம்ம இந்த ஐபியை தான் நம்மளுடைய ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லோக்கல் ஹோஸ்ட் இதுதான் டிஃபால்ட்டாக எல்லா கம்ப்யூட்டருக்குமே இருக்கிற ஒரு ஐபி அட்ரஸ். அப்புறம் நமக்கு போர்ட்டுன்னு ஒரு வேரியபிள் தேவை. ஸோ போர்ட் ஈக்குவல் டு இப்போ நம்ம ஒரு நம்பர் கொடுக்க போகிறோம். இங்கே கொடுக்க போகிற நம்பர் 1024க்கு மேலே இருக்கணும். ஸோ 1024க்கு மேலே இருக்கணும். நான் 5858ன்னு கொடுக்குறேன். அது ஏன் 1024க்கு மேலே இருக்கணும்னா, ஸோ ஜென்ரலாக 1024க்கு மேலே எடுத்துக்கலாம் லோக்கலாக யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் 1024க்கு மேலே போட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சாக்கெட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு server underscore socket. இங்கே socket ஓப்பன் ப்ராக்கெட்குள்ளே இந்த சாக்கெட் டாட் அடித்தாலே AF underscore INET அப்படி சொல்லியிருக்கோம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. socket.sockstream. இப்போ நம்ம பைண்ட் பண்ண போகிறோம் ஹோஸ்ட்டையும் போர்ட்டையும். server underscore socket.byte. இதுக்குள்ளார நம்ம என்ன பண்ணுறோம், host port. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வர கனெக்ஷனை லிசன் பண்ண போகிறோம். இதுக்கு server socket.listen what print waiting for incoming connection. ஆக்சுவலாக இது ஒன்றும் இல்லை, அந்த பக்கம் ஃப்ரெண்டு சைட்லேருந்து ஒரு கனெக்ஷன் வரதுக்காக வெயிட் பண்ணுறோம், வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டோம். இப்போ வர்ற கனெக்ஷனை அக்செப்ட் பண்ண போகிறோம். ஸோ client underscore socket address equal to dot accept. ஸோ சர்வர் சாக்கெட்டுன்றது நம்ம, கிளைண்ட்டுன்றது நம்ம ஃப்ரெண்டு. ஸோ இப்போ கிளைண்ட்டுக்கிட்டேருந்து வர கனெக்ஷனை நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். ஸோ அதுதான் இந்த லைன். அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அக்செப்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் print சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கனெக்ஷன் ஃப்ரம் அட்ரஸ் has been established. ஓகே, இப்போ நம்ம கோட் பண்ணிட்டோம். இவ்வளோ நேரம் நம்ம கனெக்ஷன் மட்டும்தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் தான் நம்ம மெசேஜ் அனுப்புறதுக்கான கோடை எழுத போகிறோம். இதை நம்ம லூப்பில் போட போகிறோம். ஏன்னா நம்மளாக இன்ட்ரப்ட் பண்ணி வெளியே வர வரைக்கும் நம்ம மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அதான் பாயிண்ட். நான் என்ன பண்ணுறேன், while true இதுக்குள்ளார ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வர மெசேஜை நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஸோ மெசேஜ் ஈக்குவல் டு client socket டாட் ரிசீவ். இதுக்குள்ளார 1024ன்னு கொடுக்குறேன். அதுனா 1024 அப்படின்னாக்கா நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வர மெசேஜ் 1024 பீட் வரைக்கும் ரிசீவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் மெசேஜ் அங்கேருந்து வருதுனாக்கா நம்ம டீகோட் பண்ணி தானே பார்ப்போம். ஸோ டீகோட் இதுக்குள்ளார UTF-8. ஆக்சுவலாக UTF-8 அப்படின்றது என்னென்னு அப்படின்னாக்கா யூனிகோட் ஃபார்மேட்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இதுதான் என்கோட் டீகோட் ரெண்டுமே பண்ணும். ஸோ இப்போ நம்ம டீகோட்க்கு UTF-8 வச்சிட்டோமா, இதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து சென்ட் பண்ணுற மெசேஜுக்கும் UTF-8 எழுதுவோம், ஏன்னா என்கோட் பண்ணுறதுக்கு. ஸோ இது கீழே print client message. இப்போ ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து நமக்கு மெசேஜ் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம அவருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறோம். நம்ம ஃப்ரெண்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு இன்புட் இதுக்குள்ளார சர்வர். மேலே கிளைண்ட் சாக்கெட் ரிசீவ்னு கொடுத்தோம்ல, கீழே client சாக்கெட் சென்டுன்னு கொடுக்க போகிறோம். ஸோ client சாக்கெட் டாட் சென்ட் இதுக்குள்ளார ரெஸ்பான்ஸ் டாட் என்கோட்.
ஸோ நம்ம அனுப்புகிறோம் என்கோட் பண்ணி. என்கோட் இதுக்குள்ளார UTF-8. ஓகே, இப்போ நம்ம வந்து நம்ம சைடு சர்வர் சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து கிளைண்ட் சைடுக்கு போகிறோம், அதாவது நம்ம ஃப்ரெண்டு சைடுக்கு. அந்த VS கோட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இதுலேயுமே நம்ம வந்து இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் எழுத வேண்டியிருக்கு. ஏன்னா இது செப்பரேட் ப்ரோக்ராம். இதை வேறு பிசியில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இம்போர்ட் சாக்கெட் இதுக்கும் ஹோஸ்ட் ஈக்குவல் டு 127.0.0.1 போர்ட் ஈக்குவல் டு சர்வரில் நம்ம வந்து என்ன போர்ட் நம்பர் வச்சுருக்கோமோ அந்த நம்பர் தான் வந்து கிளைண்ட்டுக்கு கொடுக்கணும். ஸோ சர்வரில் வந்து 5858ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதுலேயும் வந்து 5858. அங்கே வந்து சர்வர் சாக்கெட்னு கொடுத்துருப்போம். இங்கே கிளைண்ட் சாக்கெட்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம். client_socket ஈக்குவல் டு socket.socket. சேம் அதில் இருக்கிற அதே இது விஷயந்தான். ஜஸ்ட் அங்கே இருக்கிற சர்வர் சாக்கெட்டுக்கு பதிலாக கிளைண்ட் சாக்கெட்னு மாற்றினாலே போதும். இப்போ நம்ம வந்து சர்வர் கூட கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ client socket.connect. சேம் இதுக்குள்ளேயும் ஹோஸ்ட் போர்ட் தான். ஹோஸ்ட் போர்ட் சர்வர் கூட கனெக்ட் பண்ணிட்டோம்னா கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுன்னு சொல்ல போகிறோம். பிரிண்ட் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கனெக்டட் டு சர்வர். ஒன்ஸ் சர்வர் கூட கனெக்ட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட்டு மெசேஜ் தான். சர்வரில் தான் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். கிளைண்ட்டில் வந்து ஒன்ஸ் சர்வர் கூட கனெக்ட் ஆகிடுச்சுனாலே நம்ம மெசேஜ் பண்ண வேண்டியதான். சேம் அதில் எப்படி மெசேஜ் பண்ணுமோ அதே மாதிரி இதுலேயும் வந்து லூப்பில் தான் போட போகிறோம். while true இங்கேருந்து சர்வருக்கு மெசேஜ் பண்ண போகிறோம். மெசேஜ் ஈக்குவல் டு இன்புட் இதுக்குள்ளார கிளைண்ட். ஸோ கிளைண்ட் சைட்லேருந்து சர்வர் சைடுக்கு அனுப்ப போகிறோம். அதுக்குமே நம்ம வந்து என்கோட் பண்ணி தான் அனுப்ப போகிறோம். ஸோ client socket.send message.encode என்கோட்குள்ளே UTF-8. இப்போ சர்வர்லேருந்து மெசேஜ் நமக்கு வரப்போகுது. ஸோ வர மெசேஜ் வந்து டீகோட் பண்ண போகிறோம். ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு client socket.receive. வர மெசேஜ் வந்து 1024 பிட்ஸ்குள்ளே இருக்கலாம். டிகோட்குள்ளே UTF-8. அங்கேருந்து வர மெசேஜை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே சர்வர் ரெஸ்பான்ஸ். ஓகே, அவ்வளோதான். நம்ம கோடிங் பார்ட் எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா ரெண்டுத்தையும் சைட் பை சைடு வைக்க போகிறேன். ஓகே, இப்போ ரெண்டுத்தையுமே சைட் பை சைடு வச்சிட்டேன். இந்த me.pyன்றது நம்ம, friends.pyன்றது ஃப்ரெண்ட்ஸ். இது me.pyன்றது சர்வர், friend.pyன்றது கிளைண்ட். ஃபஸ்ட்டு வந்து சர்வரை தான் வந்து லான்ச் பண்ணணும். ஸோ சர்வரை வந்து ஃபஸ்ட்டு ரன் பண்ணுறேன். ஸோ சர்வர் ரன் பண்ணதுக்கப்புறம் வெயிட்டிங் ஃபார் இன்கமிங் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ வந்து கிளைண்ட்டை போய் ரன் பண்ணுவோம். ஓகே, இப்போ சர்வரும் கிளைண்ட்டும் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இங்கே வந்து கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி வருது. இங்கே வந்து கனெக்டட் டு சர்வர் அப்படின்னு சொல்லி வருது. இப்போ வந்து கிளைண்ட்லேருந்து மெசேஜ் பண்ணலாம், ஹாய். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக வந்து சர்வரில் வந்து ஹாய்ன்னு வந்துருச்சு. அது கிளைண்ட் வந்து ஹாய்ன்னு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு வந்துருச்சு. சர்வரில் வந்து கேட்குது மெசேஜ். ஸோ நானும் வந்து ஹாய் சொல்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸோ சப்ஸ்கிரைப் டு லேர்ன் வித் எஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி கிளைண்ட் சைட்லேருந்து கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக சர்வரில் வந்து அந்த மெசேஜ் வந்துருச்சு. இப்போ சர்வர் சைட்லேருந்து லைக் ஷேர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அதுவும் வந்துருச்சு. ஸோ நம்ம ரொம்ப ஈஸியாக ஒரு மெசேஜரை வந்து பில்ட் பண்ணிட்டோம். இதை நீங்களும் பில்ட் பண்ணி பாருங்கள். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பில்ட் பண்ணி மெசேஜ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு எதை பற்றியாவது வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.